ராஜேஷ், பிரதமர் மோடி தற்போது திருச்சியில் அவர் தங்கியிருந்த அந்த தனியார் விடுதியிலிருந்து புறப்பட்டு ரோட் ஷோவில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ந்து அங்கிருந்து விமான நிலையத்திற்கு புறப்பட்டு ஹெலிகாப்டர் வாயிலாக அவர் அரியலூர் சென்றடைய இருக்கிறார். இந்த முப்பெரும் விழா கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த முப்பெரும் விழாவை சிறப்பிக்கத்தான் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி வந்திருக்கிறார் என்றாலுமே கூட அரசியல் ரீதியாக இந்த பயணம் அமைந்திருக்கிறது என்பதிலும் மாற்று கருத்து இல்லை என்றே கூறலாம். அதாவது நாடாளுமன்ற தேர்தலின் போது 8 முறை தமிழகத்திற்கு வந்திருந்த பிரதமர் மோடி தற்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு முதன் முறையாக தமிழகத்திற்கு வந்திருப்பது அனைவரது பார்வையையும் இதன் பக்கம் ஈர்த்திருக்கிறது என்றே கூறலாம். சோ இப்ப எதிர்கட்சியினர் தரப்பிலிருந்தும் அல்லது கூட்டணி கட்சி சார்பிலும் பிரதமர் மோடியினுடைய இந்த வருகை எப்படி பார்க்கப்படுகிறது? ராஜேஷ். ஃபரிதா, நீங்கள் சொன்னதை போல அரசு நிகழ்ச்சி, கோவிலுக்கு வழிபாடு, இது போன்ற விஷயங்களுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்தாலும் கூட இது தேர்தல் நெருக்கம் என்பதனாலே அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. நாம் ஏற்கனவே காலையிலிருந்து அது தொடர்பான செய்திகளை விரிவாக பார்த்திருந்தோம். அதாவது அதிமுக தரப்பிலும் இது முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. அதே போல திமுக தரப்பிலும் தேர்தல் ரீதியாக பார்க்கப்படுகின்றது. அதிமுகவை பொறுத்தவரையிலே அந்த பாஜக அதிமுக கூட்டணி ஒன்றிணைவதற்கும் அவர்கள் களத்தில் ஒற்றுமையாக செயல்படுவதற்கும் இது வழிவகுக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். காரணம், பிரதமர் நரேந்திர மோடியை இபிஎஸ் அவர்கள் சந்தித்திருக்கிறார், கைகுலுக்கி இருக்கின்றார், அவரோடு மகிழ்ச்சியாக புகைப்படம் எடுத்திருக்கின்றார். இபிஎஸ் தமிழக நலன் சார்ந்த கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கின்றார். எனவே 2 தலைவர்களும் மேலே இணையும் போது அது கீழ்மட்டத்தில் கிளை அளவில் கிராமத்து அளவிலே அங்க இருக்கக்கூடிய அதிமுக பாஜக தொண்டர்கள் மத்தியிலே அது எதிரொலிக்கும். தலைவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், அதுபோல கிளை அளவில் இருக்கக்கூடிய நாமும் ஒற்றுமையாக இருந்து வெற்றியை ஈட்டி கொடுக்க வேண்டும் என்ற உற்சாகத்தை அவர்களுக்கு அது கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல திமுகவை பொறுத்தவரையிலே, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே பாஜகவை மக்கள் ரசிக்க மாட்டார்கள். பாஜகவினுடைய எதிர்ப்பைத்தான் நாங்கள் பிரதானப்படுத்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக அதிமுக இருந்தாலும் கூட நாங்கள் தேர்தல் பிரச்சார களத்தில் அதிமுகவை எதிர்ப்பதை காட்டிலும் பாஜகவை எதிர்த்துதான் எங்கள் பிரச்சாரத்தையே முன்வைக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வருவது என்பது எங்களுக்குத்தான் கூடுதல் வலிமை சேர்க்கும். ஏனென்றால் சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய அரசாக மத்திய அரசு இருக்கின்றது. எனவே அந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் மக்கள் மத்தியிலே எடுத்து செல்வோம். மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே மத்திய அரசு மாற்றாந்தாய் போக்கோடுதான் தொடர்ந்து தமிழ்நாட்டை அணுகி வருகின்றது. தமிழ்நாட்டிற்கு உரிய நிதிகள் கொடுப்பதில்லை. நம்முடைய மாணவர் பிரச்சனையாக இருந்தாலும் மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் மத்திய அரசு பாராமுகமாக இருக்கின்றது என்பது திமுகவினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. எனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையை வைத்து அது திமுகவிற்கு சாதகமாக அமையும். ஏன் திமுக கூட்டணியை ஆதரிக்க வேண்டும், ஏன் அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரிக்க கூடாது என்பதாக மக்கள் சிந்திப்பார்கள் என்று திமுகவினர் சொல்கிறார்கள். ஆனால் அதிமுக பாஜகவை பொறுத்தவரையிலே மத்தியில் நிலையான ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 15 ஆண்டுகளாக 3-5 ஆண்டுகளாக எங்களுடைய ஆட்சிதான் மேலே இருக்கின்றது. எனவே மேலே இருக்கக்கூடிய ஆட்சி, அதாவது மத்திய ஆட்சியும் மாநில ஆட்சியும் இணைந்து செயல்பட்டால்தான் அது டபுள் என்ஜின் போல நாட்டினுடைய வளர்ச்சி மட்டுமில்லாமல் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் பயன்படும். எனவே அந்த வகையிலே மாநிலத்தினுடைய, அதாவது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்க வேண்டிய ஒரு அரசு இங்கே அமைய வேண்டும். அப்படிப்பட்ட அரசாக அதிமுக அரசு தான் இருக்கும். எனவே நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது, இது எங்களுக்கு பயன்படும் என்பது அதிமுகவினருடைய கணக்காக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அரசு நிகழ்ச்சியை தாண்டி ஒரு அரசியல் கணக்கீடுகளோடும் இந்த பயணம் தொடர்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சியிலிருந்து புறப்பட்டிருக்கின்றார். பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் தற்போது ரோட் ஷோ மூலமாக வந்து கொண்டிருக்கிறார். அதாவது அந்த ரோட் ஷோ பொறுத்தவரையில தலைமை தபால் நிலையம், குட்ஷெட் மேம்பாலம், டிவிஎஸ் டோல்கேட், அதே போல புதுக்கோட்டை சாலை என்று சுமார் 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு அதிமுக மற்றும் பாஜக தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கிறார்கள். அந்த மக்கள் வெள்ளத்திலே நீந்தியபடி நாம் பார்க்கலாம். கார் வேகமாக செல்லவில்லை, மிக மிக மெதுவாக. ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடியும் 2 புறம் இருக்கக்கூடிய மக்களை பார்க்க வேண்டும், அவருக்கு கையசைக்க வேண்டும். எனவே அந்த உற்சாகத்தோடு மெதுவாக அந்த வாகனம், பாதுகாப்பு வாகனங்களோடு ஊர்ந்து வரக்கூடிய அந்த காட்சியைத்தான் நாம் தற்போது திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அந்த சாலையினுடைய மத்திய பகுதியிலே பார்க்கலாம். பாஜக மற்றும் அதிமுக கொடிகள் இணைந்து பறப்பதை பார்க்க முடிகின்றது. பாதுகாப்பு வாகனங்கள் புடைசூழ தமிழக காவல்துறையினர் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாகவும்
தொடர்ந்து அவர்கள் சாலைக்கு உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் ஒரு தடுப்பாகவும் நின்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திருச்சியிலிருந்து அவர் புறப்பட்டு விமான நிலையத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு அவர் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டமான அரியலூருக்கு செல்ல இருக்கிறார். பை ரோடு, அதாவது சாலை மார்க்கமாக செல்ல வேண்டுமானால் குறைந்தது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். திருச்சியிலிருந்து அரியலூர் போக வேண்டுமானால் 1 மணி நேரம் கடந்துதான் நாம் அங்கு சென்று சேர முடியும். அவ்வளவு நேரம் செல்லும் போது அது நீண்ட காலதாமதமாகும் என்பதனாலும் பாதுகாப்பு காரணங்கள் கருதியும் சாலை மார்க்கமான பயணத்தை தவிர்த்துவிட்டு ஹெலிகாப்டர் மூலமாக செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சியிலிருந்து அரியலூருக்கு ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு செல்ல இருக்கிறார். அதற்கு முன்னதாக திருச்சி மற்றும் சுற்று வட்டார பகுதிகள், டெல்டா மாவட்டத்தை சார்ந்த மக்கள் ஆகியோரெல்லாம் திரண்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தற்போது வரவேற்பு கொடுக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் கங்கை கொண்ட சோழபுரம் அருகில் இருக்கக்கூடிய பொன்னேரி என்று சொல்லக்கூடிய சோழர்களால் வெட்டப்பட்ட, ராஜேந்திர சோழனால் வெட்டப்பட்ட ஒரு பெரிய ஏரி அது. தொடர்ந்து அன்றிலிருந்து இன்று வரை சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு முக்கிய ஏரியாக செயல்பட்டு வருகின்றது. அந்த ஏரியிலே தான் ஒரு டெம்பரவரி ஹெலிபேட், ஒரு தற்காலிகமான ஒரு ஹெலிபேட் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது பெரிய ஏரி என்பதனாலே பாதுகாப்பு அம்சங்களும் இருக்கும், ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்கும் வசதி இருக்கின்றது. எனவே அங்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் சென்று ஹெலிகாப்டர் மூலமாக இறங்கி வருவார். அங்கிருந்து கோவிலுக்கு சரியாக 1 கிலோமீட்டர் தூரம் தான். அதாவது அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொன்னேரி ஏரியிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு 1 கிலோமீட்டர் தூரம். எனவே அங்கு ரோட் ஷோ மூலமாக அங்கும் ஒரு ரோட் ஷோ இருக்கிறது. திருச்சியில் தற்போது ரோட் ஷோவில் இருக்கிறார். அரியலூருக்கு சென்ற பிறகு அங்கும் ஒரு ரோட் ஷோ இருக்கின்றது. அந்த உள்ளூர் மக்களை சந்திக்கின்றார். அதன் பிறகு ரோட் ஷோ நடக்கும் பகுதிகளுடைய அந்த 2 புறமும் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து விட்டு பிறகு அவர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு செல்ல இருக்கின்றார். அது தொடர்பான அனைத்து நிகழ்ச்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம்.